Hi friends, welcome to Kutty Jofina Knowledge. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்லி பேசுற தமிழ் வாக்கியங்களுக்கு இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை நினைக்க எனக்கு பெருமையாக இருக்கிறது. என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்குது அப்படின்னு சொல்றோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஐனா தனியா மீனிங் பார்க்கல, நான் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல சென்டென்ஸ்ல என்னைன்னு இருக்கிறதுக்கு ஐன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆம், ஆம்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு. நெக்ஸ்ட் ப்ரவுட். ப்ரவுடுனா பெருமை அப்படின்னு அர்த்தம். பெருமையா இருக்குது அப்படின்ற வேர்டு வந்திருக்குல்ல, அதனால பெருமை அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றோம். ப்ரவுட் அப்படின்னு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஆஃப் myself. I am proud of myself. என்னை நினைக்க எனக்கு பெருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யாருக்கும் என்னை புரியவில்லை. யாருமே என்னை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, nobody understands me. nobody அப்படின்னா யாருமே, யாருக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்க யாருக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால நோபடினா யாருமே அப்படின்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்ஸ்னா புரிஞ்சுக்கிறது. நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னா புரியவில்லை அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா என்னை. யாருக்கும் அப்படின்ற யாருமே அப்படின்றதுக்கு நோபடி. அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிஞ்சுக்கிறது. இங்க நோபடி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னும் போது புரியவில்லை அப்படின்னு அர்த்தம். என்னை அப்படின்றதுக்கு மீ அப்படின்னு சொல்லணும். நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லாவற்றையும் நான் விளக்க முடியும். நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம்ல, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, I can explain everything. ஐனா நான் அப்படின்னு அர்த்தம். ஐனா நான். அடுத்தது கேன்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எக்ஸ்பிளைன்னா விளக்க. அதாவது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், விளக்க முடியும். கேன் எக்ஸ்பிளைன் போது விளக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். எவ்ரிதிங்னா எல்லாவற்றையும் அப்படின்னு அர்த்தம். ஐ கேன் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் நான் விளக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். ஐ கேன் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த இடம் அமைதியாக இருக்கிறது. இந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்குது, ரொம்ப சமாதானமா இருக்குது அப்படின்லாம் சொல்றோம்ல, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, this place feels peaceful. thisனா இது, இந்த இடத்துல இந்த அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு this பிளேஸ்னா இடம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃபீல்ஸ்னா உணர்றது. ஃபீல்ஸ் இந்த இடத்துல ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொல்றோம்ல, ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பீஸ்ஃபுல்னா அமைதியா இருக்கிறது, ரொம்ப சமாதானமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். திஸ் பிளேஸ் ஃபீல்ஸ் பீஸ்ஃபுல். இந்த இடம் அமைதியா இருக்குது, இந்த இடம் ரொம்ப சமாதானமா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் பிளேஸ் ஃபீல்ஸ் பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குது, இது செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்லாம் சொல்றோம்ல, அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, this is too difficult. thisனா இது அப்படின்னு அர்த்தம். ஈஸ்னா present tense verb. அடுத்தது too அப்படின்னா ரொம்ப அப்படின்னு அர்த்தம். மிகவும் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு டூ அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றோம். அடுத்தது டிஃபிகல்ட்.
டிஃபிகல்ட்னா கஷ்டமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் டூ டிஃபிகல்ட். இது மிகவும் கஷ்டமா இருக்கிறது. திஸ் இஸ் டூ டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு ஒரு சிறிய ஓய்வு வேண்டும். எனக்கு வந்து சின்ன ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதை வந்து எப்படி வந்து இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ நீட் எ ஸ்மால் பிரேக். ஐனா வந்து எனக்கு, தனியாக வந்து மீனிங் வந்து நான் அப்படின்னு சொன்னால், இந்த சென்டென்ஸ் வந்து எனக்கு அப்படின்னு, இந்த சென்டென்ஸில் வந்து எனக்குன்றதுக்கு ஐன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐ நீட், நீடுனா வந்து தேவை, வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஸ்மால், ஸ்மால்னா வந்து சின்ன, சிறிய அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பிரேக், பிரேக்னா ஓய்வு அப்படின்னு அர்த்தம். ஐ நீட் எ ஸ்மால் பிரேக். எனக்கு ஒரு சிறிய ஓய்வு வேண்டும், எனக்கு வந்து சின்னதாக ஒரு பிரேக் தேவைப்படுது அப்படின்றதுக்கு ஐ நீட் எ ஸ்மால் பிரேக் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் சிரிப்பதை நிறுத்த முடியவில்லை. என்னால் வந்து சிரிக்கிறதே வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ கான்ட் ஸ்டாப் ஸ்மைலிங். ஐ அப்படின்னா வந்து நான், என்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். கான்ட், கான்ட்னா வந்து கெனாட் வந்து ஷார்ட்டாக வந்து கான்ட் அப்படின்னு சொல்கிறோம். கான்ட் அப்படின்னா முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸ்டாப், ஸ்டாப்னா வந்து நிறுத்த, ஸ்டாப்னா வந்து நிறுத்துறது, நிறுத்த அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கோம்ல, அதனால் வந்து ஸ்டாப் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்மைலிங். ஸ்மைலிங்னா வந்து சிரிக்கிறது, சிரிப்பதை அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கோம்ல, அதனால் ஸ்மைலிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஐ கான்ட் ஸ்டாப் ஸ்மைலிங். என்னால் சிரிப்பதை நிறுத்த முடியவில்லை. ஐ கான்ட் ஸ்டாப் ஸ்மைலிங் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது உண்மையிலேயே அருமையாக இருந்தது. அது உண்மையாகவே வந்து ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லனா தட் வாஸ் ரியலி அமேசிங். தட், தட் அப்படின்னா வந்து அது அப்படின்னு அர்த்தம். வாஸ், வாஸ்னா வந்து பாஸ்ட் டென்ஸ் வேர்பு. அதான் ஏற்கனவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து முடிஞ்சு போகிற விஷயத்த வந்து சொல்கிறோம்ல, அதனால வந்து பாஸ்ட் டென்ஸ் வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். வாஸ் ரியலி, உண்மையிலே அப்படின்னு சொல்கிறது. அமேசிங், அமேசிங் அப்படின்னா அருமையாக. தட் வாஸ் ரியலி அமேசிங். அது உண்மையிலேயே அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு தட் வாஸ் ரியலி அமேசிங் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் தினமும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். நான் டெய்லியும் வந்து கற்றுக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் வந்து நான் கற்றுக்கிறேன் டெய்லியும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அது வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஆம் லேர்னிங் எவ்ரிடே. ஐ ஆம் லேர்னிங். ஐ அப்படின்னா வந்து நான், ஆம்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு, லேர்னிங் அப்படின்றது கற்றுக்கிறேன், கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, கற்றுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எவ்ரிடே, எவ்ரிடே அப்படின்றது தினமும் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் லேர்னிங் எவ்ரிடே. நான் தினமும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் லேர்னிங் எவ்ரிடே. இது வந்து நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது வந்து ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ் எவ்ரிடே அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கணும். இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ்ன்ற வார்த்தை வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ் எவ்ரிடே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க, ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அது வந்து என்னென்னா நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ப்ளீஸ்
speak a little slower. Please. ப்ளீஸ்னால் வந்து கெஞ்சி கேட்குறதுக்கு இந்த வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கோ எதுக்கோ ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணுன்னா அப்போ வந்து இந்த ப்ளீஸுன்ற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்தது ஸ்பீக் அப்படின்னா வந்து பேசு அப்படின்னு அர்த்தம். பேசுங்க அப்படின்றதுக்கு ஸ்பீக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். லிட்டில், லிட்டில்னா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோவர், ஸ்லோன்னா மெதுவாக அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் ஸ்பீக் எ லிட்டில் ஸ்லோவர், கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள் அப்படின்றதுக்கு ப்ளீஸ் ஸ்பீக் எ லிட்டில் ஸ்லோவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். என்னை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது, என்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். யாருக்கும் என்னை புரியவில்லை, யாருமே என்னை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ அப்படின்னு சொல்லணும். எல்லாவற்றையும் நான் விளக்க முடியும், எல்லாத்தையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ கேன் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லணும். இந்த இடம் அமைதியாக இருக்கிறது, இந்த இடமே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் திஸ் பிளேஸ் ஃபீல்ஸ் பீஸ்ஃபுல். இது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. திஸ் இஸ் டூ டிஃபிகல்ட். இது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதுக்கு இங்கிலீஷில் திஸ் இஸ் டூ டிஃபிகல்ட். எனக்கு ஒரு சிறிய ஓய்வு வேண்டும். ஐ நீட் எ ஸ்மால் பிரேக். என்னால் சிரிப்பதை நிறுத்த முடியவில்லை. ஐ கான்ட் ஸ்டாப் ஸ்மைலிங். அது உண்மையிலேயே அருமையாக இருந்தது. தட் வாஸ் ரியலி அமேசிங். நான் தினமும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஐ ஆம் லேர்னிங் எவ்ரிடே. கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள். ப்ளீஸ் ஸ்பீக் அ லிட்டில் ஸ்லோவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல்லே ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஸ்போக்கன் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, உருது, டெஸ்க் கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, மொபைலில் வந்து எப்படி வந்து எம்எஸ் வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.